சமூகத்தில் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கிற நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நிறைவாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார் அல்லவா? அந்த தெய்வத்தை ஆண்டவரை நாங்கள் உங்க பின்னாடி நாங்கள் செல்வோம். இந்த உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம் ராஜா. எங்கள் முன்னாடி சிலுவையை நீங்க கொண்டு போகிறீங்க தகப்பனே. இந்த உலகம் எங்க பின்னாடி இருக்கு என்று நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான்
அவர் நமக்காய் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காய் நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார் அல்லவா. அவர் மேல் காரி துப்பினார்கள் அல்லவா. யாருக்காக? நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நமக்கு சமானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்ட தெய்வத்தை நாம் இந்த காலை வேளையில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம் ராஜா. எங்கள் சூழ்நிலைமை பார்த்து, எங்களுடைய போராட்டங்களை பார்த்து, எங்களுடைய வேதனையை பார்த்து நாங்கள் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டோம் தகப்பனே. உண்மையே நாங்கள் நோக்கி வந்திருக்கிறோம் என்று நாம் கரங்களத்தில் நாம் தேவனை ஆராதிப்போமா. இன்று கண்ட எகிப்தினை நாங்கள் இனிமேல் இதுவரைக்கும் காண மாட்டோம் ராஜா. வாதைவின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவர் வாதைவின் கூடாரத்தை அணுகாதபடி தேவன் இந்த மாதம் முழுவதும் காக்க வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போமா. தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம்.
போகிறார் அல்லவா, அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொன்ன பிரகாரம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அது எந்த மனுஷனாலும் அதை தடுக்க முடியாது. தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது எந்த மனித சக்திகளும் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. தேவன் நம்மோடு இருந்து நம்மளை நடத்தி செல்ல வல்லமையுள்ள தெய்வமா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம். நீங்க எங்க மத்தியிலே எங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறீங்க. எங்க பலனாய் எங்க கோட்டையாய் நீங்க இருந்து எங்களை நடத்தி வருகிறீங்களே ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் என்று அந்த அப்பாவை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே, அப்பா, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே வந்திருக்கிற நாம் நம்முடைய துக்கங்களையோ நம்முடைய சோர்வையோ நம்முடைய பலவீனத்தையோ முன்வைக்காதபடி ஆண்டவரே, உடைய சமூகம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற ராஜா. உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி ஆராதிக்கும் போது அது மன மகிழ்ச்சியா இருக்குது. நாம் நம்பிக்கையோடு தேவனை நோக்கி ஆராதிப்போமா? ராஜா
ஆராதிக்க வல்லமையுள்ள தெய்வமா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். அவர் ஒருவருக்கே நம்மை படைத்து நம்மளை உருவாக்குன தெய்வம். அந்த தெய்வத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு யோசனை தருகிற தெய்வம். இந்த உலக மனிதரை எங்களுக்கு எந்த யோசனையை கொடுத்தாலும் அது நிரந்தரமான யோசனையாயிருக்காது. நீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் கொடுக்கிற யோசனை அது நிரந்தரமானது, அது விடுதலையானது, நிம்மதியானது. நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அந்த காலை வேளை ஆண்டவரே உமக்கு ஓசன்னா செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம் என்று ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. செயல்களிலே
தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் நம்மளை நடத்தி வந்தார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மளை கண்டு நம்மளை வேறு பிரித்து, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே என்று சொன்ன தெய்வம் நம்மளை ஒரு நாளும் அரவணைத்து நம்மளை ஆற்றி தேற்றி நம்முடைய தேவை எல்லாவற்றை சந்தித்து அவருடைய செட்டைகளின் நிலையிலே நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து வந்தார் அல்லவா? அந்த தெய்வத்துக்கு நாம் இந்த காலை வேளையிலே நன்றி தகப்பனே, உமக்கு கோடா கோடி நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் என்று நாம் நன்றி செலுத்துவோமா? இம்மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தின தெய்வம் இனியும் நடத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்பி ஆண்டவரே எங்களை தேடி வந்து காண்கிற தெய்வமாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி சென்றீங்க தகப்பனே. நாங்கள் உம்மை மறந்து, நாங்கள் உம்மை ஆராதிக்காமல், உடைய சமூகத்துக்கு வராமல், உடைய பாத்துக்கு வராமல் இருந்த நாட்கள் ஒன்று ஆண்டவரே. ஆனாலும் எங்களை தேடி கிருபையாய் உம்முடைய இரக்கமாய் முடிசூட்டி எங்களை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நாங்கள் கோடா கோடி நன்றி பலியில ஏறடிக்கிறோம் என்று ஆண்டோடைய சமூகத்துல நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? இம்மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியா இருக்கிற பகுதியின் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிரதர் ஆனந்தன் பிரதர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கிறேன்.